அப்படியே மக்களை கூப்பிட்டோம், இங்கே வாங்க. முந்தி எப்போதும் இல்லாத மாதிரி முந்தியெல்லாம் வெள்ளி செவ்வாய்க்கு தான் கூட்டமாக இருக்கும். இப்போ எப்போ பார்த்தாலும் எந்த கோயிலில் பார்த்தாலும் கூட்டமாக இருக்குது. இறைவா எனக்கு கொடு அப்படின்னு கேட்குற கூட்டம் தான் நிறையா இருக்குது. என்னை இப்படி வச்சுருக்கியே நன்றி இறைவான்னு கேட்குற கூட்டம் இல்லை. சரி, அது இருக்கட்டும். அப்படிப்பட்ட விஷயங்களில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு லேசாக தான் கேட்டோம் மக்கள்கிட்ட. அவ்வளோதாங்க. பயபக்தியோட மடமடன்னு பதில் வரும். ஆன்லைனில் புக் பண்ண சிஸ்டம் அறிமுகப்படுத்தினா நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு இவ்வளோ பேர் ஒரு ஸ்லாட்டுக்கு வந்து இவ்வளோ பேர் போக முடியும் அப்படின்னா அதில் இவ்வளோ பேர் போக முடியும். ஸோ அவங்க மற்றவங்க வந்து இன்னொரு ஸ்லாட்டில் புக் பண்ணுவாங்க, இல்லை இன்றைக்கெல்லாம் நாளைக்கு புக் பண்ணுவாங்க. திருச்செந்தூர் பழனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கும் அந்த ஆன்லைனில் புக் பண்ணி போகிற மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்கும். மாலை போட்டு போகிற சாமிகளுக்கு தனியாக வருஷம் கொடுக்குறாங்க, முதியோர்களுக்கும் தனியாக வருஷம் கொடுக்குறாங்க. ஒன்று நம்ம கூட்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம், நிறைய திருட்டு நடக்கிறதையும் எடுக்கலாம். கவர்மெண்ட்டுக்கு நேரடியாக சோர்ஸ் ஆஃப் இன்கமும் நிறைய கிடைக்கும். ஆன்லைன்லாம் ஒன்றும் வேண்டிய இல்லைங்கய்யா, அது ஊழலுக்கு தான் வழிவகுக்கும். முன்பதிவு பண்ணிலாம் கோயிலுக்கு போகிறது வந்து அது எப்படின்னா பணக்காரர்களுக்கு மட்டும் இறை வழிபாடு கிடைக்கிற மாதிரியும் இந்த பாமர அடித்தரப்பு மக்களுக்கெல்லாம் வந்து அது கிடைக்காத மாதிரியும் ஒரு சூழலை ஏற்படுத்திடும். லஞ்சம் கொடுத்தா தான் வேகமாக உள்ள விடுறாங்க, இல்லைன்னா ரொம்ப டயம். எதுவுமே அரசு வந்து அதுக்கு தகுந்த அதிகாரிகளை நியமனம் பண்ணி அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு இல்லை சீர்படுத்துறதுக்குள்ள வேலை செய்யணும். நிர்வாகத்தில் வேஸ்ட்டாக விடாமல் நடுவில் ஆட்களை விடாமல் நேர்முகமாக கரெக்டாக செஞ்சாக்க மக்கள் சீக்கிரம் போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வருவார்கள். எல்லாருக்கும் ஆன்லைன் பதிவு பண்ணி தான் பார்க்கணுன்றது வேணாம். ஏன்னா சிலர்லாம் கிராமத்துலேருந்து வருவாங்க, பதிவு பண்ண தெரியாதவங்களாம் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு தேவை இருக்குது, அதனால கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஃப்ரீ தரிசனத்துக்கு போகிறவங்கள ஃப்ரீ தரிசனம் போகிறாங்கன்னு நினைக்கக்கூடாது. அவங்க பக்திக்காக போகிறாங்க, இறைவனை காண போகிறாங்க. எல்லாமே சமம்ன்றீங்க, எல்லாத்துக்கும் சாமி அப்போ எல்லாத்துக்கும் சமம் தானே. அப்போ காசு இருக்கிற மக்கள் வந்து காசு இல்லாத மக்களை வந்து தடுக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். ரெஸ்ட் ரூம் வசதி ரொம்ப முக்கியம். கேர்ள்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேபியோடலாம் போவாங்க, அவங்களுக்கு பால் கொடுக்கறதுக்கான எல்லாம் நிறையா கோயிலுமே உங்களுக்கு தெரிஞ்சது எப்படி சொல்ல, எல்லாமே கல்வெட்டு கோயிலாக தான் இருக்கும். மேக்ஸிமம் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அவங்க உள்ளே போகிறது வர்றது அப்படிங்கும்போது அங்கனக்குள்ளே அவங்களுக்கு ஒரு டயபர் மாற்றவோ எது பண்ணுறதுக்குமே வசதி இருக்காது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு சரியான முறையில் வந்து அரசு கையாண்டா கூட்ட நெரிசலை தவிர்க்கலாம்.